சட்டவிரோதமா புகையிலை விற்பனை செய்ததை பிடிக்க போன இடத்துல போலீசார் கள்ள நோட்டுகளை கைப்பற்றி இருக்காங்க. கலர் ஜெராக்ஸ் நோட்டுகளை விநியோகம் செய்த மளிகை கடைக்காரர் சிக்கியது எப்படி? கட்டுக்கட்டாக கள்ள நோட்டுகளை வைத்திருந்து கைதான கேடி மளிகை கடை அண்ணாச்சி இவர்தான். ஒரிஜினல் நோட்டுகளை கலர் ஜெராக்ஸ் எடுத்து கஸ்டமர்களுக்கு கனக்கச்சிதமாக விநியோகம் செய்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அருகே உள்ள புதூரில் தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்கள் சட்டவிரோதமாக விற்பனை செய்யப்படுவதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்துள்ளது. இதனைத் தொடர்ந்து புதூர் காவல் நிலைய ஆய்வாளர் ராஜேஷ் தலைமையில் போலீசார் அந்த பகுதியில் இருந்த பெட்டிக்கடை, மளிகை கடைகளில் தீவிர சோதனை நடத்தினர். அப்போது முருகன் என்பவருக்கு சொந்தமான மளிகை கடையை சோதனை செய்ததில் அங்கு தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்கள் கண்டெடுக்கப்பட்டன. பின்னர் அவரது வீட்டில் ஏதேனும் புகையிலை பொருட்கள் பதுக்கி வைக்கப்பட்டிருக்கிறதா என்று தெரிந்து கொள்ள போலீசார் ஆய்வு நடத்தினர். அங்கு சந்தேகத்திற்கிடமாக சில பண்டல்கள் இருந்துள்ளன. அது என்ன ஏது என்று போலீசார் விசாரித்த போது முருகன் முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்திருக்கிறார். இதனால் சந்தேகமடைந்த போலீசார் அந்த பண்டல்களை பிரித்து பார்த்தபோது அதில் கட்டுக்கட்டாக 500 ரூபாய் நோட்டுகள் இருந்துள்ளன. ஆனால் போலீசார் அந்த நோட்டுகளை சற்று உற்று நோக்கிய போதுதான் மொத்த உண்மையும் புரிந்திருக்கிறது. அவை நிஜ நோட்டுகள் அல்ல, அனைத்தும் கள்ள நோட்டுகள். மொத்தம் 3,44,000 ரூபாய் மதிப்பிலான கள்ள நோட்டுகள் அங்கே இருந்திருக்கின்றன. இது தொடர்பாக வழக்கு பதிந்த போலீசார் மளிகை கடைக்காரர் முருகனை கைது செய்து அவரிடமிருந்து 500 ரூபாய் கள்ள நோட்டு கட்டுகள் மற்றும் புகையிலை பொருட்களை பறிமுதல் செய்தனர். இந்த நோட்டுகள் எப்படி வந்தது என்று விசாரித்திருக்கிறார்கள். ஆரம்பத்தில் அவை குழந்தைகள் விளையாடும் டம்மி நோட்டுகள் என்றும் பிள்ளைகள் தெரியாமல் வீட்டிற்குள் மறைத்து வைத்திருக்கலாம் என்றும் கூறி மழுப்பியிருக்கிறார். ஆனால் முருகனின் வார்த்தைகளில் நம்பிக்கை இல்லாத போலீசார் அவரிடம் தொடர்ந்து நடத்திய கிடுக்குப்பிடி விசாரணையில் மொத்த உண்மையும் வெளிவந்தது. இவை அனைத்தும் ஜெராக்ஸ் மிஷினில் எடுக்கப்பட்ட கலர் ஜெராக்ஸ் நோட்டுகள். மளிகை கடை வைத்திருப்பதால் முருகனிடம் அதிக பணப்புழக்கம் இருந்திருக்கிறது. பொருட்களை விற்க வாங்க என லட்சக்கணக்கில் பணங்களை கைமாற்றி வந்திருக்கிறார். இதனால் அந்த பணக்கட்டுகளில் 1-2 கள்ள நோட்டுகளை நுழைத்து அனுப்பினால் யாருக்கு தெரிய போகிறது என வில்லங்கமாக யோசித்திருக்கிறார். அதன்படி 500 ரூபாய் நோட்டுகளை வீட்டிலேயே கலர் ஜெராக்ஸ் எடுத்து 50,000 லட்சங்களில் என கட்டுக்கட்டாக பணத்தை கொடுக்கும் போது அதில் சில கலர் ஜெராக்ஸ் நோட்டுகளையும் வைத்து கொடுத்துள்ளார். அந்த சூட்சமத்தை யாரும் கண்டுபிடிக்காததால் அதையே வாடிக்கையாக மாற்றியிருக்கிறார். தப்பி தவறு யாரேனும் கண்டுபிடித்து கேட்டால் தவறுதலாக வந்திருக்கும், எனக்கெப்படி தெரியும், எல்லாம் கவர்மெண்ட் கொடுக்கிறது தான் என்று வெகுளியாக பேசி சமாளித்திருக்கிறார். இப்படியாக மளிகை கடை முன் முருகன் பல கலர் ஜெராக்ஸ் நோட்டுகளை புழக்கத்தில் விட்டது கண்டறியப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து முருகனை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். புகையிலை பிடிக்க போன இடத்தில் கள்ள நோட்டுகளை கண்டுபிடித்தது மட்டுமின்றி குற்றவாளியை கைது செய்து அதிரடி காட்டிய போலீசாரை தூத்துக்குடி மாவட்ட எஸ்பி சிலம்பரசன் பாராட்டியுள்ளார். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.